சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த தக்காளியில் ஏற்படுற நோய் இருக்குது தானே, தக்காளியில் ஏற்படுற நோய்களில் இதற்கிட்ட நோயில் ஒரு நோய் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இலைகள் உள்பக்கத்தால் மடிஞ்சு கொண்டு வரும். சரியா, இலை உள்பக்கத்தால் இப்படி வளைஞ்சி வரும். இந்த இலை தெரியுது உங்களுக்கு, உள்பக்கத்தால் வளைஞ்சிருக்கு. ரைட், நல்ல செடியையும் பார்த்தா தெரியும் வித்தியாசம். இந்த இருக்குது, இது சும்மா நார்மலாக இருக்கிற இலை. சரியா, இந்த இலை சும்மா நேரே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலை உள்பக்கத்தால் மடிஞ்சிருக்கு. ரைட், இதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, வெயில் கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வெயில் தாக்கத்துலேருந்து தவிர்க்கிறதுக்காக அந்த இலைகள் என்ன செய்யும்னு சொன்னால் தாங்களாகவே மடிஞ்சு அந்த வெயில் தாக்கத்தை இலையிற பரப்பில் படுற வெயிலை குறைக்கிறதுக்காக மடிஞ்சு வரும். ரைட், உண்டு. இன்னொரு விஷயம், தண்ணி காணாதுன்னு சொன்னால், அதாவது அதுக்கு கிடைக்கிற தண்ணி காணாதுன்னு சொன்னால் அந்த நீரிழப்பை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த இலைகள் இப்படி சுருண்டு வரும். இது ரெண்டுமே தாவரத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்று வெயிலை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த நிழல் கொஞ்சம் கொடுத்தாலும் சரியாக போயிடும். வெயிலால் வரதாக இருந்தால், தண்ணி காணாத இருந்தால் நீங்கள் தண்ணியை கொடுத்தா சரியாயிடும். சரியா, இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் வைரஸ் ஒன்று. சரி, அந்த வைரஸால் இப்படி இலை சுருண்டு வர நேரம் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த தாவரத்தை, இந்த செடியை நான் ஏற்கனவே பிடுங்கிட்டு தான் திரும்ப வீடியோ எடுத்துருக்கலாமேன்றது திரும்ப வச்சேன்னா. ரைட், இப்போ வைரஸ் வரப்போ இங்கே பாருங்கள், இதில் மொட்டெல்லாம் வந்துட்டு பூக்க போகுது. 2 நாளில் பூ வரும், அந்த கணக்கில் தான் இருக்குது. ரைட், அப்போ வைரஸ் பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்டா, நாம் இந்த செடியை அப்படியே பிடுங்கி கொண்டு போய் குப்பையில் எங்கேயாவது எறிகிறத விட எரிச்சு விடுறது நல்லதுன்னு சொன்னால் இதில் இருக்கிற வைரஸ் திரும்ப வேறு மற்ற தாவரங்களுக்கு பரவாமல் இருக்கிறது. சரியா, ரைட். இதுக்கு என்னென்ன வைரஸ் வருது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுக்கு வரக்கூடிய இருக்குது, சின்ன நிறைய இருக்குது. நுழம்பு அப்படியானதுகள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கண்டில் குத்தி அதில் சாரை உறிஞ்சி போட்டு திரும்ப அடுத்த கண்டில் வந்து சாரை உறிஞ்சும். அதில் இருக்கக்கூடிய வைரஸ் இந்த ஈக்குள்ளே வந்து அந்த வைரஸ் ஈயில் தொழிற்படாது, அந்த இலையான ஈயில் தொழிற்படாது. அந்த வைரஸ் அப்படியே வந்து திரும்ப இது அடுத்த தாவரத்தில் குத்துற நேரம் அந்த தாவரத்துக்குள்ளே போய் அந்த தாவரத்துலேயும் பிரச்சனை ஏற்படும். அதனால் இப்போ இந்த செடி இதில் நின்றுதுன்னு சொன்னால் இதால் இருக்கிற எல்லா செடிக்கும் வைரஸ் பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. சரியா, அதனால் இந்த செடியை பிடுங்கிட்டேன் பாருங்கள், இதை கொண்டு போய் நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். சரியா, ரைட். அடுத்தது அப்படியே இந்த தக்காளி செடியை பார்க்க, இந்த தக்காளி செடி இப்படி வளர்ந்து வந்தால் இந்த தக்காளி செடியை இப்படி சணலில் சுற்றி விடணும். சுற்றி கொண்டு வந்தோம்னா இது ஓரளவுக்கு சரியாக நேராக வரும். இனி அடுத்தது மேலே ஒரு லைனில் இங்கே இருந்து இங்கே ஒரு தடி ஒன்று கட்டிட்டு அது செய்யணும். நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், தடி ஒன்று கட்டணும்னு இன்னும் கட்ட இல்லை, அதை கட்டி செய்வோம். சரி, ரைட். வேறு தக்காளியை பற்றி சொல்கிறதுக்கு, வேறு தக்காளி பூத்துருக்குது. இதில் இந்த தக்காளி பூத்துருக்குது. இப்போ இதில் தக்காளி பூத்துருக்கிறது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதில் எனக்கு குருத்து இல்லை. இந்த கிளை அப்படியே வந்து குருத்து முடிஞ்சிட்டு இதில் தக்காளி மொட்டு இருக்குது, பூ இருக்குது. சரியா, இப்போ இதை இப்படியே விட்டுட்டேன். இதில் குருத்து இருந்தால் இதை பிச்சு விடுவேன், இல்லாதனால அதை விட்டுட்டேன். ரைட், இப்போ இதில் இருந்து சைட்டில் சக்கரை ஒன்று வருது, உறிஞ்சி உண்டு. இப்போ இந்த உறிஞ்சியில் வர பூவை விட்டு அதுக்கு மேலே நுள்ளி விடணும். அதை பிறகு இன்னொரு வீடியோவில் காட்டுறோம். நன்றி, வணக்கம்.